ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வாங்குறாங்க. ஈவன் ஸ்மால் கண்ட்ரி சால்வடார், போலந்து போன்ற கண்ட்ரிகள் கூட கோல்டை வாங்கி அதிகமான அளவுக்கு வாங்குறாங்க. ஸோ பேங்க்ஸும் அதிகமான அளவுக்குல இந்த கோல்டை கையிருப்பு வைக்கிறதுனாலையும் கூட கோல்டோட ரேட்டு வந்து இந்த அளவு வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ நார்மல் ஜியோ பொலிட்டிக்கல் வார் அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே இன்னும் முடியவே இல்லை. உக்ரைன்லேருந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை புதுசாக தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதே மாதிரி இவர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து விதிக்கிறது, நம்ம 3 பேர் கண்ட்ரியும் சேர்ந்து பிரிக்ஸ் மாநாட்டுக்கு வந்து நம்ம வந்து போகிறது, இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஜென்ரலாக பிஸ்னஸை பாதிக்கும். அப்போ எந்த விஷயம் வந்து பிஸ்னஸை பாதிக்காமல் இருக்குது? கோல்டு. அதனால என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையே வேண்டாம், கோல்டில் கொஞ்சம் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் இவங்கெல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக கோல்டு எல்லாம் விற்றுட்டு அங்கே இருக்க பணத்தை கொண்டு வந்து இங்கே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டென்ஷன் இன்னும் முடியலை. அக்டோபர் மாதம் மறுபடியும் அவங்க கேஸ் நடக்க போகுது. ஸோ டாரிஃப் பாரு கன்க்ளூஷனுக்கு வரல. இப்போ புதுசாக மறுபடியும் பேச போகிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் கோல்டில் ஒரு இறக்கத்தில் தற்போதுள்ள சூழ்நிலையில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க வந்து தங்கத்தோட அந்த நிதியெல்லாம் வந்து கையகப்படுத்துவாங்க இல்லையா? இதில் ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்படுமா? அவங்க தங்கத்தோடைய கையிருப்பு வந்து அதுக்கே சொன்னல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் வந்து அதிகமான அளவுக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத வேர்ல்டு ரெக்கார்டு அளவுக்கெல்லாம் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா $407 பில்லியன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க.